ஒன்றும் வைக்கல. இல்ல நீங்க செஞ்ச உதவிக்காகத்தான் நாங்க உங்களை சொந்த அக்கா சொன்ன நீங்க சொந்த அக்கா. ஓ, சொந்த தங்கச்சி மாதிரி தான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்ப சொன்னீங்க அக்காவுக்கு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லி. முந்திரியம் வரப்பும் பிளேந்தியும் அந்த வேர்ட்டை நீங்க வரணும். கேக் வரணுமா? எங்க இருந்தாலும் வருது. எங்க இருந்தாலும் பிறந்த நாளுக்கு வந்து சேரணுமா? என்ன பிறந்த நாள் கொண்டாடுறதாம்மா? நான் தான் சமைச்சு சாப்பிடுத்து வந்தேன் நாங்க உங்களை பாக்குறதுக்கு. இன்றைக்கு நீங்க வருவியலாம் இவருக்கு வழிபாட்ட வந்து இப்ப ஒரு கடுக்கா வந்து நாங்கள் எடுக்காத வருவாங்க எடுக்காது. வாரண்டு சொல்லிக்கிறத நாம இந்த நேரம் எடுத்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து நான் சொன்னேன் என்ன மாதிரி லைட் அண்டைக்கு வந்து வந்துட்டு போனா யூஸ் பண்றீங்களா? அது வெயில அந்த வெயில இருந்து கொண்டு வச்சுட்டேன் போது நைட்ல இப்ப சாப்பிடக்குள்ள போன் டோச்சு பிடிச்சிட்டு இருந்து சாப்பிட தேவையில்லை. எல்லாம் பண்ண சில வேலை இப்ப இல்லை படிப்பு விருப்பமா இருக்குமானே உண்மையில எல்லாருக்கும் தானே. இப்ப தங்கச்சிக்கு உதவி செஞ்ச வீடு கட்டி தந்த அந்த உறவுகள் வந்து படிக்கிற பிள்ளைன்றதுனாலதான் முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சு தராங்க. என்ன இந்த ஊரண்டு பெட்டிஷன் அங்க போயிட்டோம். அம்மா சொல்லாத நாளே இல்ல இதுன்னு. அதுதான் உதவி முதலாவது. அது இல்லாட்டி இந்த உறவுகள் எல்லாம் கட்டுது ஒவ்வொரு வீட்டா திட்டாம இப்பயும் இந்த பிள்ளைக்கு குழந்தை போந்ததுல இருந்து இப்ப இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை. கதை உடச்சு டவுன் படுப்பாள் நம்புறேன் கிடையாது. அம்மாவுக்கு எனக்கு சாப்பிடல. என்ன பார்த்து நீங்க நாங்க சாப்பிடுறோம். நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி தான். இதுதான் கடவுளாக்கா. காய்ச்சி முடியலையா? இன்னும் காய்ச்சி முடியல. சரி, இன்னொரு விஷயம் எங்க கொண்டு தங்கச்சிட்ட இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு 5 நிமிஷத்தால போயிடுவேன். 5 நிமிஷத்தால அவ்வளவு ஃபாஸ்டா போறேன்னு? அவ்வளவு ஃபாஸ்டா போக கூட நான் சொல்றேன். ஏன் அது ஃபாஸ்டா போற? சைக்கிள் ரேஸா போற? அது இல்ல யாருக்கு உடைச்சு உடைச்சு வைக்க சொன்னேன் தானே. கொஞ்சம் உடைக்கிற கஷ்டமா இருக்கு. எனக்கு உடைச்சு உடைச்சு வைக்காங்க அம்மா. ஓமா ஆமா, அதுல ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு அந்த ஹெல்பிங் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஓ ஓ, நான் உங்களுக்கு கால் பண்ணி விளக்கத்தை சொல்றேன். சரி அங்குள், ஓகே. 17, 18, 19, 20, 22, 22, 23, 24, 25 சரியா? ஏன் அவங்க இப்ப கஷ்டப்பட்டு அனுப்பணும். ஏன்னாடா பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக அனுப்புறாங்க. இப்படி உதவி வேற யாரும் செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. ஆனா தங்கச்சி படிக்கணும். நீங்க நன்றி சொல்றது, அவ படிச்சு பாஸ் பண்றதெல்லாம் அவங்களுக்கு விளங்கும். சரி, எதிர்பார்த்த நீங்கல்ல அன்றைக்கு உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும். உதவி கிடைக்கும் எதிர்பார்க்கல. நீங்க தோணில வரேன். நான் கக்கா விட்டாங்க. ஆனா இந்த வருஷம் போக மாட்டேன். இந்த வருஷம் போகக்கூடிய மாதிரி வராது. உயர்த்தி தந்தானே இன்றைக்காக புடிச்சு வச்சிரு. கதறதே பாயில எரிப்பமண்டு கதறதே வரல. பாயில இருந்தாரு. அதால வரக்குள்ளே பாயும் கதிரையும் பிரிச்சாச்சு. எந்த நேரம் எடுத்தாலும் அனுப்பு மாதிரி தான் நமக்கு நடுக்க கூட எடுத்து வரண்டா வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நன்றி. என்னன்னா நாங்க நிறைய இடங்கள்ல உதவி செஞ்சிருந்தாலும் வந்து அடிக்கடி எங்களை மறக்காம கோல் எடுத்து எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்கிற 2 ஜீவனண்டா அது இவங்க 2 பேரும் தான். அடிக்கடி வந்து கோல் எடுத்து நாங்க வேற ஒருத்தர் மட்டும் சொன்னா உதவிகளுக்கு கோல் எடுப்பாங்க. உதவி செஞ்சு கொடுத்த இடங்கள்ல இருந்து எடுத்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்க மட்டக்களப்பு மாவட்டம் கோரஹலிமடு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கட சேனலினூடாக இந்த கிராமத்துல ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் வந்து சின்னதா ஒரு வீடு ஒன்று நாங்க வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் உறவுகள் துணை கொண்டு கட்டி கொடுத்திருந்தோம். அந்த வீட்டை சார்ந்த அம்மாவும் மகளும் வந்து எங்கள் மீது இருக்கிற அன்புல அடிக்கடி கால் பண்ணி நலம் விசாரிப்பாங்க. எப்படி மகள் இருக்கீங்க, தம்பி எப்படி இருக்காரு, எங்க நிக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து கால் பண்ணி பேசுவாங்க.
அப்ப இடைக்கிட கேட்பாங்க, என்ன நீங்க இங்கால வாரையிலும் இல்ல. அவங்களுக்கு வந்து அந்த மின்சார உதவி ஒன்று செய்யறன்ற ஒரு அண்ணா சொல்லியிருந்தவர். இருந்தாலும் வந்து நாங்களும் இங்க வந்து வயரிங் செய்யறதுக்கு அடுத்த கரண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு காசு தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நாங்க இப்ப கேட்டு எல்லா தகவலும் எடுத்து சொல்லி, ஆனா அந்த உதவி வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதாலதான் வந்து அம்மா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன்ட்டு அவ கால் பண்ணக்குள்ளே அந்த விஷயத்த சொல்லுவாவு. மெனே நான் வந்து கரண்ட் எடுத்து தரணுமன்றத கேட்கறதுக்கு எடுக்கல மெனே, அதை நினைக்காதங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கத்தா எடுத்தேன்னு சொல்லி அந்த பேசக்குள்ளே அதை சொல்லிட்டு தான் பேசுவா. அப்ப இப்ப வந்து நாங்க அந்த அம்மாவையும் மகளையும் வந்து பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து படிப்பு ரீதியா மாதாந்த உதவி ஒரு ஐயா ஜெர்மன்ல இருந்து செய்யறேன்னு சொன்னவர். அப்ப அந்த உதவியும் வந்து எங்கட கையில வந்திருக்கு. அப்ப இங்க வந்த டைம்ல அந்த உதவியையும் கொடுத்துட்டு அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் பேசிட்டு போவோம்னு தான் வந்த நாங்க. இப்ப வாங்க போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்கட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். அம்மா மகளும் வந்து நிக்காங்களான்னு சொல்லி கேட்கறதுக்காக நாங்க கோல் எடுத்திருந்தோம். இப்ப காலையில எடுத்து கேட்டப்ப நாங்க இன்றைக்கு வருவோம் நில்லுங்கன்னு சொன்ன நாங்க. இப்ப வந்து அவங்களோட வீட்டுலதான் இருப்பாங்க. இப்ப வாங்க அவங்கள போய் சந்திக்கலாம். இந்த பயிரெல்லாம் காணல. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். உங்களை பார்த்துட்டு போவோம்னு வந்தோம் நாங்க. நாங்களும் நீங்க வார இல்லாண்டு நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. அண்ணா வந்திருக்கீங்க கண்டாச்சாக்களையும் என்ன அடிக்கடி வாங்கலன்னு கூப்பிடுற, என்ன விளக்கம் என்ன வச்சிருக்கீல? எனக்கு என்ன தவணை வைக்கிற, நாம வந்து பழகினா அப்படிதான் காணாமலுக்கு இருக்கலாதானே. அதுக்காக கோல் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களை கேட்டுக்கொள்ற. தங்கச்சி வந்து அடிக்கடி கேப்பா, அக்கா இஞ்சால வந்தா வாங்கல, என்ன வாரையில் இல்லைண்டு. அவட்டையும் கேட்க போறேன், என்ன வச்சிருக்கா அக்காவுக்கு, என்ன அவசரமா வர சொன்னு. சந்தோஷம் தானே நீங்க செய்த உதவியை நாங்க மறந்து உங்களை விடலாமா? அதுதானே மறக்கப்படாது. வந்து போன இடத்தோட நீ ஒரு வார்த்தை சொல்லுவியல், நீங்க அத கேக்குறதுக்கு எடுக்கலவனே. நான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கத்தான் அடுத்தண்டு, அதை எதாண்டு சொல்லுங்க. என்ன சுகமா இருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல நீங்க எடுத்தனே சொல்லுவியல என்னட்டு அந்த விஷயத்த, அதுக்கு அந்த உதவியை கேட்க எடுக்கலவனே. நான் நீங்க எப்படி இருக்கீங்க, இந்த கரண்ட் பிரச்சனைவனே, அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு காசுதான் இல்ல, அதுல இருந்தா அப்படியே வச்சிருக்கோம். அந்த டிஆர்பில போய் அதுக்குரிய இதெல்லாம் எடுக்கணும், எடுத்தாச்சு. நாங்க என்ன செய்யறோம்மா, வந்தா தானே நாங்களும் செய்யலும். அதுதானே உதவி செய்யறாலும் போனமே எல்லாருக்கும் அதுல உறவாடு இல்லவனே நமக்கு. இப்படி கேட்டவங்க உண்மையில அம்மாட வீட்டுக்கு வந்து கரண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அம்மாட்ட கேட்டு எவ்வளவு முடியுமான்ட்டு எல்லாம் வந்து சொன்னேன். நாங்க என்ன வயரிங்குக்கு எவ்வளவுமா சொன்னவங்க? வயரிங் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 56,000 சப்ளை இருக்கு. வயரிங் பண்றதுக்கு என்ன போல இடக்கு பெரிய மறந்தேன். எனக்கும் கவலை ஊடமனே. இப்ப கொஞ்சம் கவலை குறைஞ்சிது, எல்லாத்தாலையும் குறைஞ்சிதுன்னா. இப்ப சரி விளக்கத்தை கதை பண்ண மங்கால இருந்து கடும் வெயிலா இருக்கி, வெயிலா எப்படி வாங்க அம்மாட்ட கேட்டுத்தம் வட்டகப்பம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கேன். சுகமா இருக்கீங்களா? படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா போகுது. இப்ப எனக்கு கோல் எடுத்து என்ன கேக்குற நீங்க? சுகமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குற. இங்க வாரலையாண்டு கேக்குற இல்லையா? கேக்குறதா. என்னடா பஞ்சால பக்கம் வாரையிலும் இல்ல, வீட்டை வாங்கலன்னு கூப்பிடுற இல்லையா? சரி என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு இப்ப ஒன்றும் வைக்கல. இல்ல நீங்க செஞ்ச உதவிக்காகத்தான் நாங்க உங்களை சொந்த அக்கா சொன்னேன். நீங்க சொந்த அக்கா, சொந்த தங்கச்சி மாதிரி தான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்ப சொன்னீங்க அக்காவுக்கு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லி. முந்திரியம் வரப்பும் பிளேந்தியம் முந்திரியம் மதியம் மந்திரிக்க சோறு சாப்பிடுறது போய்க்கலாம். நீங்க இப்ப 9 மணில இருந்து பார்த்து இருந்ததா? வழி பார்த்துதான் இருந்து நாங்க வழி பார்த்து இருந்தோம். அவள் இங்க இருந்து வழி பார்த்து இருந்தவள், நானு வீட்டை
அங்க உங்களோட மகள விட்ட நீங்க குழந்தை பிறந்தானே அவருக்கு சமைக்க போனேன். சமைக்க போன நீங்க இப்ப இங்க இருந்த தனியா நான் இங்க ஒரு அம்மா இங்க போனேன். நான் தனியா தரிக்கிறேன் அப்பா வெண்டைக்கு அங்கே எதிர்பார்த்து இருந்தேன். சாப்பிட வருவாங்க, சாப்பிட இருக்கலாம் சந்தோஷமா சாப்பிட வருவாங்கன்னு எதிர்பார்த்ததா? நீங்க சொல்லி இருக்கணுமே இந்த டைமுக்கு வாங்க நீங்க சொல்லி. அப்படி அண்ணா தூக்கினவர் போல எடுத்தாப்பு. அண்ணா தூக்கினவர் என்ன சொன்னவர்? நாங்க பெருவோம் கொஞ்சம் நாங்க வேலையா இருக்காங்களா வேலையா இருக்காராமா. அவருக்கு தான் கொஞ்சம் வேலையா இருந்தா அதால கொஞ்சம் வேற சுணங்கிட்டு அவர் கடை ஸ்டூடியோ வேலை கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தவர். சரி இன்றைக்கு அம்மாட்ட கேப்போம் என்ன சமையல் அம்மா? சமையல் என்ன அவக்கு தான் நான் சமைச்சேன். வேட வேலையே வேட்டாங்க சமைச்ச. ஓ இன்றைக்கு இங்கதான் நான் சமையல் இவக்கு. நான் எப்படி அந்த புள்ள குழந்தை கிடச்சானே அதுல இருந்து எனக்கு தண்ணி விட வைக்கிறேன் சமைக்கிறதும் சரியான வீடு பிடி வேலை கூட அந்த வேலை வேலை. அப்ப இன்றைக்கு என்ன சாப்பிட்டு என்ன சமையல்? தங்கச்சி என்ன சாப்பிட்ட? சோறும் கீரை மீன் குழம்பும் பொய் மீன் பொரியல் கொச்சிக்காய் பொரியல். கீரி மீன் குழம்பு, கொய் மீன் பொரியல், கொச்சிக்காய் பொரியல். நல்ல கறி தானே. நீங்க அங்க என்ன சமைச்சியல்? நான் அங்க முருங்கைக்காயும் கீரி மீனும் மருமகனுக்கு சமைச்சேன். பிள்ளைக்கு இந்த சல்லன் மீன் வாங்கி அவருக்கு சமைச்சேன். நீ சுடு தண்ணி வைக்கிற அங்க குழந்தை பிறந்த வீடு அண்ணாக்குள்ள மீனே கடுமாட்டு பிடிக்கல. என்ன பிள்ளை பிறந்த உங்களுக்கு? பேர ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. எத்தனை பேர பிள்ளை இருக்கு அம்மாவுக்கு? எனக்கு மூத்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும் 2வது பிள்ளைக்கு நான் பிறந்திருக்கேன். குழந்தையோட 2 ஆம்பளை பிள்ளைய 5 பிள்ளைகள் இருக்கு. 5 பிள்ளைகள் இருக்கு பேர பிள்ளைய. இனி நாளைக்கு 9 இந்த நாளைக்கு 9 நாளைக்கு அதுல இருந்து கடும் வேலை கூட. என்ன வேலை? வேது வைக்கிறானே அவனு. அதுல இருந்து கொஞ்சம் கடும் வேலை வரும். மற்ற தங்கச்சியோட கதை பண்ண சரியா சரி. எக்ஸாம் நடந்ததா தங்கச்சிக்கு? முடிஞ்சா? முடியல இன்றைக்கு போகல. ஏன்? இன்றைக்கு வகுத்து கொடுத்து புறம் எக்ஸாம் செய்யறான் சொல்லியாச்சா ஸ்கூல்ல? தலைக்கு குத்துறோம் மதியம் சரியான தலைக்கு ஊத்தும் மரம் முழிட்டு படுத்தானே. திரும்ப எழுத விடுவாங்கல்ல? சொல்லிட்டீல்ல ஸ்கூலுக்குள்ள? போய் சொல்லி போட்டு வந்ததா? அம்மா சொல்லி போட்டுட்டாங்க. நீங்க போய் சொல்லி போட்டு வந்ததா? ஏழு தானே என்ன? ஓயல். சரி ஓயல். இந்த தரம் ஓயல்னு எத்தனையா மாதம் நடக்கும் உங்களுக்கு ஓயல்? முதலாம் மாதம் 5ஆம் மாதம். 5ஆம் மாதம் 5ஆம் மாதம் தான் நடக்கிறது இல்ல. 5ஆம் மாதம் போன வருஷம் நடந்த. இந்த தரம் கொஞ்சம் முந்தி நடக்கும். படிங்க நீங்க. என்ன மாதிரி மார்க்ஸ் எல்லாம் அடுக்கீங்க? நல்ல நல்ல ஒன்று சொல்றதை விட எத்தனை சொல்லுங்க. 60-70 அப்படிதான். 60-70 எடுத்தீங்க. அப்ப பரவாயில்ல. நான் எல்லா படம் அப்ப பாஸ் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் தான். என்ன இங்கிலீஷ்? என்ன கிளாஸுக்கு போறலையா இங்கிலீஷுக்கு? சரி எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு எத்தனை வயது? அப்ப 16. 16 வயது தானே? ஒரு 16 முடியல. 9 29. 9 மாதம் 29 நான் வந்ததுன்னு அந்த வேர்டை நீங்க வரணுமா? எங்க இருந்தாலும் வருது. எங்க இருந்தாலும் பிறந்த நாளுக்கு வந்து சேரணுமா? என்ன பிறந்த நாள் கொண்டாடுறதாம்மா? பிறந்த நாள் கொண்டாடுறே கேக் வெட்டி சாப்பாடு இறைச்சி கறி சாப்பாடு தான். என்ன இறைச்சி வாங்குவியல்? கோழி. ஆளை பார்த்தா பெரிய ஆள் மயிர் இருக்கு. நான் உண்மையில அந்த மறந்துட்டேன். கொஞ்சம் ஏஎல் படிக்கிற பிள்ளைன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா தங்கச்சி சின்ன ஆள் தான். ஓயல் தான் படிக்கிறாள். நீங்க சாப்பிடுறீங்களா இது? இப்ப என்ன கரை சமைச்சு? நாங்க கழுத்தி மீன் தெரியுமா? ஏறு கழுத்தி தெரியுமாமா? தெரியும் தானே. அந்த ஏறு கழுத்தி எங்கட பக்கம் வந்தது. அதே இந்த நோடி போய் அதான் வாங்கிட்டு வந்தாரு. இங்கால வரல. இங்கால மழை பெய்யல. என்ன மழை பெய்கிற டைம்ல நீ அது வாரது. இப்பதான் முதலாவது தரம் போல. அவ்வளவு பெரிய கழுத்து இல்ல, சின்ன கழுத்து. சின்ன கழுத்து தானே கடுஞ்சின்ன. நம்ம அது அதுலயும் பெரிய சைஸும் இருக்குதானே. இது கொஞ்சம் கடுஞ்சின்ன. அந்த அதுதானே. நான் தண்டை வச்சு சாப்பிடுத்து வந்தேன் நாங்க உங்களை பாக்குறதுக்கு. இன்றைக்கு நீங்க வருவியலாம் இவருக்கு வழிபாட்ட வந்து இப்ப இருக்கு அடுக்க நாங்க எடுக்காத
வருவாங்க எடுக்காது வாரண்டி சொல்லியிருக்கேன். நாம இந்த நேரம் எடுத்துறது கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டேன். அதோட இப்ப நீங்க அப்படியும் சந்து வழி அந்த துண்டாலும் வந்திருப்பீ. நான் சொன்னேனா எடுக்கக்கூடாது வேலைக்கு எல்லாம் அவங்க வாரண்டிக்கு வருவாங்க. இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு ஏன்டா நேரம் வேணுமே எல்லா இடமும் போய் வரணுமே. நீங்க இப்ப நம்மள வீட்டு பண்ணி விட பாக்குறோம் இல்லையே, எல்லா இடமும் பாக்குறோம். நீங்க அதுல இருந்து நான் சொன்னேன் என்ன மாதிரி லைட் அண்டைக்கு வந்து வந்துட்டு போனா யூஸ் பண்றீங்களா? அது வெயில அந்த வெயில இருந்து கொண்டு வச்சுட்டேன் போல. நைட்ல இப்ப சாப்பிடக்குள்ள போன் வச்சு பிடிச்சி தெரிஞ்சு சாப்பிட தேவையில்லை. லாம்பண்ண சில வேலை இப்ப இல்ல. அது கரண்ட் இல்ல, வெயில வச்சுதான் யூஸ் பண்றீங்க. பத்தது தானே என்ன? சரி, அன்று சொன்ன அனுப்பி இருந்த லைட்ற பயன்பாடு பரவாயில்ல. அம்மாக்களுக்கு வந்து அதான் இப்ப நைட்ல சாப்பிடுற டைம் தங்கச்சி படிக்கிறதுக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணப்படுது. சரி, எப்படியோ நல்லபடியா படிச்சா சரிதான். படிக்கணும். ஏன்டா நாங்க இப்படி அடிக்கடி வருவோம் தானே. இப்ப தங்கச்சி தானே நீங்க, எங்கிட்ட தங்கச்சின்னு சொன்னா நல்லா படிக்கணும். சரியா? என்ன படிக்கிற பிள்ளைகள் தான் எனக்கு பிடிக்கும். படிப்பு விருப்பமா இருக்கும் உண்மையில எல்லாருக்கும் தானே. இப்ப தங்கச்சிக்கு உதவி செஞ்ச, வீடு கட்டி தந்த அந்த உறவுகள் வந்து படிக்கிற பிள்ளைன்றதுனாலதான் முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சு தராங்க. இந்த கிணறும் அப்படித்தானே சொல்லி படிக்கிற பிள்ளைன்னு பாத்தீங்க. படிக்கிற பிள்ளை நேரத்தோட குளிக்கிறேன், இன்னொரு வீட்டுக்கு போய் குளிக்கிறேன் தானே இந்த கிணறு. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைக்கு கரண்ட் தேவைப்படுது. பாப்போம் யாரும் செஞ்சு இருந்தாங்கன்னு சொன்னா நாங்க உதவி கிடைச்சா பாப்போம். இல்ல என்ன இதை பார்த்து எடுக்கிறான். என்னண்டா முதல் மாதிரி அவருக்கு ஓடியாடி வேலை அவனே பகிர்ந்து முறங்கிட்டு ஆபரேஷன் பண்ண சொன்னேன் ஐயாவுக்கு. அதால ஒன்றும் செய்யலாம். மாதம் 20-25 வேலைக்கு போடுற. அதை எடுத்து என்னத்தை செய்யற என்று மாதிரி தனிப்பாவற்ற இது என்ன இது தொழில் கிடைச்சிருக்கான். இல்லாட்டி அவரு உழைச்ச காசுக்கு நேரம் இல்லை. செட்டியா வேலை காசு எடுக்கிறது கொஞ்சம் வயசு போனா அப்படியம்மா வேலை செய்யற. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையே? எனக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையே. மூன்று பொம்பளை பிள்ளைகள். 2 ஆண்டுக்கு வரைக்கும் அவரோட நிலைமைதான். என்ன இந்த ஊரண்டு தயாரிச்சிருந்தா பெட்டிஷன் தான் அங்க போயிட்டோம். அம்மா சொல்லாத நாளே இல்ல. இதுன்னு அதுதான் உதவி முதலாவது. அது இல்லாட்டி இந்த உறவுகள்லாம் கட்டுது ஒவ்வொரு வீட்டை திட்டாம. இப்பயும் இந்த பிள்ளைக்கு குழந்தை போந்ததுல இருந்து இப்ப இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை. கதை உடச்சி தவள் படுப்பாள். நான் வரங்கிறாரு சமைச்சு அங்க வேலை முடிச்சு போட்டு வரங்கிறாரு படுப்பாள். இல்லாட்டி அம்பலத்துல பிள்ளை குடியில கிடக்குன்னு எனக்கு கரங்கரன் இருக்குமே பயமா இருக்கும் இல்லையா? இங்க பக்கம் எல்லாம் ஆக்கணும் இல்லை வச்சா கிட்ட தள்ளிதான் இருக்கான். அப்படி என்னக்குள்ள நம்மளுக்கு பயந்தானே ஒரு பிள்ளைய விட்டுட்டு போக. இது கடை வளைச்சி போட்டு இந்த கடைப்பையும் கட்டி போட்டு போனேன்டா. இப்ப வார நேரம் கடப்பை திறந்து வந்தோடனே இங்க சத்தம் போட்டோடனே இருக்கு. அதுதானே கவலை தானே. என்ன லேண்டியும் போட்டு வந்தாச்சு. அது கடையில சுடுதண்ணி போத்தலுக்குள்ள இருந்தது எல்லாம் போட்டு வச்சவா நீங்க? அப்ப வருவாங்க. இப்ப நீங்க சுட்டு உடைச்சு வச்சிருக்கீல்ல? அப்பா அதான் சுத்த அங்க சமைச்சு போட்டு வாரன். எங்க இதுல இருந்து வருப்பா? இது ஆக்கிரே இல்லக்கா. எங்கேயோ போயிட்டு வந்துக்காரு போல வந்து வச்சு போட்டு. அதெல்லாம் அள்ளி வார்த்தையில தங்கச்சி எனக்கு வச்சிருந்த சாமான்கள் முந்திரியம் பருப்பு அங்கால பிளேண்டி உடனே எடுத்துட்டு ஓடி வந்துட்டா. அதெல்லாம் ஊற்றி வைக்கிறேன். அண்ணா குடிக்கிறேன் பிளேண்டி நடி ஊத்தல தெரியும். வந்து வந்து அண்ணா சோடாவும் குடிக்கிறேன். ஓ வந்து வந்து தெரியுதானே. இருந்து எதென்றாலும் எனக்கு தந்தாட்டி விடுறேன்னு அவரு சொல்லுவாரு வர முதல். ஓ சரி தங்கச்சி ராசி எங்க எடுப்பா. இன்னொரு நாளே பிறந்த நாளைக்கு வேற ஒண்ணு. நீங்க எங்க இருந்தாலும் 2 பேரு எங்க இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போனா அங்க இருந்தேன்னுட்டா அவங்க வாரம். நாம அதையும் யோசிச்சு 9 29 நான் சொல்லுவேன். நீ நான் கூப்பிட்டு 28 கூடுவேன் உங்களுக்கு. சாப்பிடுங்க நீங்கள். நாங்க சாப்பிடுறேன். ஒன்றடுங்கள நீங்க சாப்பிடுங்க. அம்மாவுக்கு எனக்கு சாப்பிடல. என்ன பார்த்து தெரியுங்க. நாங்க சாப்பிடுறோம். நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி தான். இதுதான் கடவுளாக்கா. நல்லா தாரிக்கு உங்களுக்கு வேணுமா? இத கொஞ்சம் உடைச்சு தரையில. அது என்ன சாப்பிடுறது எப்படி சொல்றாங்க வாருங்க. இது எப்படி என்றாமனே கொஞ்சம் வெயில்ல காயல்ல. அதாவது உடைக்கிற வைக்கணும். வெயில்ல காஞ்சிருந்தா
காய்ச்சாச்சா இன்னும் காய்ச்ச முடியலையா? இன்னும் காய்ச்சி முடியல. சரி, இன்னொரு விஷயம் கேட்கணும் தங்கச்சிட்ட. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கறதா? யாரு கொடுக்க? அப்பா. அப்பா தந்தவரா வாசி? இடையில வந்து நாங்க கடைசியா வீடியோ எடுக்கக்குள்ள ஒரு விஷயம் சொல்லி இருந்தது தெரியுமா? தங்கச்சி வந்து கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் ஒரு அங்கிள் அனுப்புறேன்னு சொன்னவரு. அனுப்புனவர் அங்கிள் இல்ல, முதலாவது தர நான் தந்தல ஃபர்ஸ்ட் வந்த டைம். இவளை வந்து கிளாஸுக்கு சொல்லி தந்த காசு. இப்ப அதுக்கு பிறகு வந்து அங்கிள் தர இல்லன்னு அங்கிள் வந்து இன்னும் கேட்கலாமா? அங்கிள் வந்து அந்த படிக்கும் வரைக்கும் தங்கச்சிக்கு அந்த உதவி செய்யறன்னு சொல்லி இருந்தவர். தெரியும் தானே உங்களுக்கு? அப்ப அந்த உதவிய வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருந்தவர். அப்ப போட்டோ எடுத்துட்டு போனல நாங்க அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி இருந்தோம். அது மிஸ் ஆயிட்டு போல அந்த நம்பர். எந்த போனும் வந்து பிள்ளையா போய் வேற போன் மாத்தின இல்ல நம்பர். அப்ப அதையும் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு போய் நாங்க கொடுக்க தானே வேணும். கொடுத்தா தானே தங்கச்சிக்கு படிக்கும் வரைக்கும். ஓஎல் இனி படிச்சு ஓஎல் பாஸ் பண்ணா அதுக்கப்புறம் ஏஎல் படிக்கணும். நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொன்னா படிப்பை கைவிடாம ஓஎல் வந்து பாஸ் பண்ணுவீங்க. நீ நிச்சயம் ஓஎல் பாஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கே ஏஎல் படிக்கணும்ட்டா அதுக்கும் காசுகள் தேவையே இருக்கு. 7 கிளாஸுக்கு போறதுக்கு தேவைதானே. வந்த உதவி எல்லாம் அந்த அங்கிள் செய்வாரு நீங்க படிக்கும் வரைக்கும். அப்ப நீங்க நல்லபடியா படிக்கணும். இந்த ஊருக்குள்ள அப்படி படிச்சவங்கன்றது குறைவு தானே. நம்ம உங்களோட குடும்பத்துக்குள்ள எங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் படிப்பிச்சனாங்காமனே ஓஎல் எழுதிய அவங்களுக்கு அந்த பாடங்கள் உருவே வந்து தானே அவங்க போகல. ஓஎல் எழுதினத்தோட குறிப்பா வந்து எல்லாரும் படிப்பை விட்டாச்சு. நான் சொன்னேன் எப்படி இருந்தா படிங்க வேணா அவங்க இங்க கிரான் இருந்த ஒரு ஆள் வந்து என்ன இங்க படிங்க நான் பாய்க்காரன் கொப்பி விட்டாங்க. அதுக்கும் விரும்பல அவங்க படிக்கல. அவங்க ஓஎலோட எல்லாரும் வந்து படிப்பை நிறுத்தியாச்சு. இப்ப நீங்க தான் வந்து ஏழுக்கு போய் படிச்சு கேம்பஸுக்கு போகணும். போவியல இடையில வந்து தங்கச்சிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன நீங்க ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி அது கடும் இது. அதெல்லாம் இப்பயும் தலைக்கு ஊத்துதன்ற நாரிக்க இருக்கா என்ன வகுத்துக்க ஊத்துதன்றது இந்த கோவில் ஒன்றுக்கு போய் செய்து இப்ப நல்லா தங்கச்சிக்கு வந்து இந்த வயிற்று வலி தலைவலி வந்ததால நீங்க ஸ்கூலுக்கு அடிக்கடி நிக்கிற பிரச்சனையா இருக்கு. அதை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்கணுமா? பாக்கத்தான் என்னன்னு சொல்லி கூட்டி போய் பாருங்க. என்னடா படிக்கிற பிள்ளைதானே இடைக்கிட நிக்கிறதால ஒழுங்கா படிக்கல. ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம ஸ்கூல் படிப்பு தானே அவங்களுக்கு இப்ப கூட இங்க முக்கியம். கிளாஸுகள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸ்கூல்ல தான் நீ கிளாஸ் நடக்குதுன்னு மற்ற கிளாஸுகளுக்கு இப்ப இந்த ஸ்கூலுக்கு வரல கிளாஸ் கிரானுக்கு தான் கிரானுக்கு போற நீங்க. சரி, சைக்கிள் எல்லாம் அங்க காணல? சைக்கிள் அந்த இருக்கு. வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? வெளியில இருக்கு. சைக்கிள்ல போய் வாரீங்க இப்ப? சரி, ஓகே. முதல் வந்து சைக்கிள் இல்ல கிளாஸ் ஃபீஸ் இல்லன்னு தங்கச்சி கிளாஸுக்கு போகலன்னு. இப்ப பரவாயில்ல சைக்கிள் எல்லாம் இருக்கிறதால போயிட்டு வராங்க. எவ்வளவு நேரம் எடுக்குது உங்களுக்கு போய் வாரத்துக்கு? நான் ஒரு 5 நிமிஷத்தால போயிடுவேன். 5 நிமிஷத்தால? அவ்வளவு ஃபாஸ்டா போறேன்னு? அவ்வளவு ஃபாஸ்டா போக கூட நான் சொல்றேன். ஏன் அது ஃபாஸ்டா போற? சைக்கிள் ரேஸா போற? அது இல்ல, அவ்வளவு ஃபாஸ்டா போ. 4 மணி டீச்சர் சொன்னா 50 3:50 போனா சரி. 3:50க்கு போற? மெயினால போற உள்ளுக்குள்ளால போறதா? உள்ளுக்குள்ளாலண்டாலும் மெதுவாத்தான் போகணும். நீங்க கூட டைம் என்ன இங்க எடுத்து ஒரு 5 நிமிஷத்துல என்னத்தை செய்ய போறீங்க? 3:45க்கு போங்க. போனேலண்டா காமணத்தியாலத்துல மெதுவா போய் சேருங்க. யாருக்கு உடைச்சு சொன்ன தானே கொஞ்சம் உடைக்கிற கஷ்டமா இருக்குன்னு எனக்கு உடைச்சு வைக்காங்க அம்மா. சரி, என்ன எடுத்துட்டு வாங்களா அந்த பேக்க கொஞ்சம் ஓடுங்க. ஹலோ, வணக்கம் அங்கிள். நான் உங்களுக்கு எடுக்கணும். ஓமா அதுல ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு அந்த ஹெல்பிங் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க அங்கிள். நான் உங்களுக்கு கால் பண்ணி விளக்கத்தை சொல்றேன். 5 மணி தங்கச்சிட்ட வந்து கொம்பாஸ் பாக்ஸ் இருக்கான்னு சொல்லி ஏற்கனவே வந்து நாங்க வந்த இடத்த வாங்கி தந்தேன்னு சொன்னேன். அப்ப மற்ற திங்ஸ் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. இப்ப இத வந்து இப்போதைக்கு இந்த கிஃப்ட வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து நான் தந்திருந்தாலும் யோன் அன்று சொன்ன அனுப்பின சாமான்கள் இருந்தது. அப்ப இந்த பிள்ளை வந்து ஓயல் படிக்கிற பிள்ளை, அதாலதான் பெண்ணை தந்திருந்தேன். நான் உங்களுக்கு லைட் தந்தாங்கள் தான்.
ஏற்கனவே வந்து அந்த வீடியோ எடுத்திருந்த டைம் தங்கச்சிக்கு வந்து மாதாந்த கிளாஸ் ஃபீஸ் தாரன்னு சொன்ன அங்கிள் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபீஸ் இந்த வருஷத்துக்குரிய காசை வந்து அனுப்பியிருக்காரு. 8, 9, 10, 11, 12 5 மாதத்துக்குரிய காசு. ஒரு மாதத்துக்கு வந்து 5000 ரூபாய் என்ற வீதம் 5 மாதத்துக்குரிய காசை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. இந்தாங்கம்மா எண்ணி பாருங்க இருக்கா. 7, 8, 9, 10, 11, 15, 16, 17, 18, 19, 20, 22, 22, 23, 24, 25 இருக்கு. சரி அம்மா, இது என்னத்துக்குன்னு சொல்லி நான் சொல்லி இருந்தேன் தங்கச்சிட கிளாஸ் ஃபீஸுக்கு தான். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஜோதிச்சு பாக்குறோம் தங்கச்சி படிக்கணும்னு சொல்லி வெளிநாட்டில இருக்கிற ஒரு உறவு தான் வந்து அவர் வந்து பேர் சொல்ல விரும்பல. ஏற்கனவே வந்து தங்கச்சிட கிளாஸ் ஃபீஸ் உதவி செஞ்சவர் தான். அவங்க தான் வந்து இந்த காசு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்னத்துக்காகன்னு சொன்னா தங்கச்சி நல்லபடியா படிக்கணும்ன்றதுக்காக. இப்ப நீங்களும் வந்து இடைக்கிட அந்த வருத்தங்கள் வர டைம் இப்படியே வச்சிட்டு இருக்காம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மருந்து எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்து தொடர்ச்சியா அனுப்புங்க. அதே மாதிரி கிளாஸுக்கு அனுப்புங்க. வீட்டுல சும்மா இருந்தா விடாதீங்க, படிக்க சொல்லுங்க. சரியா? ஏன்னு அவங்க அப்ப கஷ்டப்பட்டு அனுப்பணும். ஏன்னாடா பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக அனுப்புறாங்க. அப்படி உதவி வேற யாரும் செய்ய மாட்டாங்க. தெரியுமா? செய்ய மாட்டாங்க. உண்மைதானே அது. அப்ப இந்த உதவியை வந்து செஞ்ச அண்ணாவுக்கு அவங்களோட குடும்பத்துக்கும் என்ன சொல்ல போறீங்க? உதவியை செய்தவங்களுக்கு நிச்சயம் நல்ல உதவி நன்றி என்றான் சொல்லல. வேற என்னத்தமனி சொல்ற நன்றி ஒன்றை செய்தாங்க தானே நமக்கு. இந்த உதவியை நான் மறக்கலாமா? மறக்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு. மறக்காம தங்களுக்கு அடிக்கடி கோல் எடுத்து விசாரிக்கீங்க. அதை மறக்கிறதும் மறக்கலையோ அது வேற விஷயம் இருக்கு. ஆனா தங்கச்சி படிக்கணும். நீங்க நன்றி சொல்றது அவ படிச்சு பாஸ் பண்றதெல்லாம் அவங்களுக்கு விளங்குதா உங்களுக்கும்? சரி, இத வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கையில வச்சிருந்தா நம்ம அது இதுக்குன்னு சொல்லி எடுத்துருவோம். கையில காசு இருந்தா நானும் தான் இப்ப ஒரு தேவைக்கு இருக்கக்குள்ள அவசரமா தேவைப்படக்குள்ள எடுத்துருவோம். இது வந்து தங்கச்சிட படிப்புக்கு உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வைங்க. அக்கௌண்ட்ல போட்டுட்டு மாதம் மாதம் ஏடிஎம் கார்டை கொடுத்தேன்னு சொன்னா தங்கச்சி போய் எடுத்துக்கொள்ளுவாங்க. சரியா? அப்படியே செய்யுங்க. நீங்க நாளைக்கு கொண்டு போட்டு விடுங்க. போட்டு விட்டு இந்த மாத காசை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு மாதம் மாதம் எடுக்கட்டும். மாதம் மாதம் எடுத்து குடுக்குறான்னு சில வழிக்கியா நாம வாங்குறது. அது சரிதானே. வீடு கட்டக்குள்ளே காசு காணா போய் நீங்க கொஞ்சம் போட்ட நீங்க தானே உங்களோட கியூஆர் காசு எடுத்து போட்ட நீங்க. அது வந்து அந்த வீடியோலயே நான் சொல்லிட்டு மிச்சம் வந்து அம்மா தான் போட்டிருக்காங்க எல்லாம் கணக்கு பார்த்துட்டு. இப்ப நாங்க வராட்டியும் வந்து கல்லு மண்ணெல்லாம் பறிச்சு போட்டாவும் அவசரப்பட்டு. இப்படியே நமக்கு ஒரு குடியில ஒன்று சேவைதானே. மாளிகைன்றது இல்ல. ஒரு சின்ன தயாரிக்கணும். இப்ப தயாரிச்சபடியா தானே இப்ப கவலை உறைவு எனக்கு. இல்லாட்டி இப்ப கவலையில விட்டு போட்டு போறேன். கவலானிவனே போய் தங்க கடங்கரன் இருக்கணும். சரி, எதிர்பார்த்த நீங்கல்ல அன்றைக்கு உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும். உதவி கிடைக்கும்ன்றது நீங்க நாங்க வருவோம் எதிர்பார்த்தது சந்தோஷத்தோட இருந்திருக்காங்க. ஆனா இந்த உதவி கிடைக்கும் அவங்களுக்கு உண்மையில தெரியாது. என்ன நானும் சொல்லல. உதவி கிடைக்கும்ன்றத நாங்க யோசிக்கல. இந்த இவங்க வருவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லி இருந்தீங்க, இன்னொரு குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட நிலையில இருக்காங்க. என்ன விளக்கம் அது? அவங்களுக்கும் சும்மா இந்த ஒரு வருத்தம் தானா அவட ஆம்பளைக்கு வருத்தம் தானா அவங்க சொன்னாங்க. சொல்லி பேரெல்லாம் அழுதி தந்தவங்க. போன் நம்பர் கேட்டவங்க கேட்டேன். போன் நம்பர் நான் இவங்க வேலைக்கு அழுக்குறாங்களோ இல்லையாண்டு போன் நம்பர் இல்ல கோல் எடுத்து சொன்னீங்க. உங்கள்கிட்ட சொல்லுறாங்க. என்ன மாதிரி என்ன பிரச்சனை அவருக்கு வலிப்பு மாதிரி வர்றான். பிள்ளைகள் எத்தனை? பிள்ளைகள் எத்தனைன்றது அவங்க கொஞ்சம் 2 பொம்பளை பிள்ளைகள். 2 பொம்பளை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் ஃபீஸ் உங்களுக்கு வீடு இப்படி தந்தவங்களாம். அவங்க உதவி செய்யறாங்களா? அவங்கள கொஞ்சம் போன் நம்பர் தாங்கன்றவங்க. நான் பார்த்தேன்னா வேலைக்கு அவங்க எடுப்பாங்கன்னா போன் நம்பர் கொடுக்காம நான் திடீரென கொடுக்குறது உங்கட நம்பரும் கொடுக்க மாட்டேன். அப்ப சொன்னேன் போன் நம்பர் இல்ல வந்தாங்கடா சொல்றேன். நாங்க கோல் பண்ணி கூட சொன்னேன். ஏன் பண்ணி நாம கட்ட நாம காட்டி சொன்னா தானே
சரி இப்ப அவங்களையும் வந்து போய் பாப்போமா நம்ம என்ன மாதிரி அவங்க நிலைமை போய் பாருங்க அவங்கள நிலைமைய போய் யாரு இப்ப கூட்டி கொண்டு காட்டுறீங்கல்ல கூட்டி கொண்டு காட்டுறோம். நீங்க கூட்டி கொண்டு காட்டுவீங்களா? நீங்க போய் இப்ப போய் வந்தவருங்க. இப்ப வீட்டு நிலைமையெல்லாம் அப்படி போகுது, செலவுகளுக்கு எல்லாம் என்ன செய்யறீங்க? செலவுகள் தொழில் போறானே செய்த காசு எடுத்துட்டு வந்து அந்த ஆளுகள்ல வந்து சாப்பிட்டு கொள்றான். என்ன இது வார மாதிரி சமாளிச்சுட்டு போடுறான் பண்ணே. இன்னொரு ஆம்பளை புள்ள இருக்கா நமக்கு இல்லையே, மூன்றும் பொம்பளை 2 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் இருக்கியாவோ படிச்சு கொண்டு இருக்கியாவோ வாரத்தை அவருக்கு உண்டாடுறதாலே சமாளிக்க உண்ணாம. நான் பயிர்கள் நாட்டிருந்தா முதல் நாட்டிருந்தேனா நான் இப்ப சின்ன பயிரா கூடாது. இப்ப நாட்டிருக்கிய இது என்னன்னா வெள்ளத்துக்குள்ள விராட்டுக்கு தான் கணக்குக்கு நாட்டுக்கு விராட்டுக்கு சரி வரும். விரத டைம்ல அதுக்கு கணக்கா வரும். வெள்ள டைம்ல சரி வரா அது செத்துரும். அதுக்கு இடையில தண்ணி நிக்கும், தண்ணி தோணி போடுறது அதுக்கு முதல் சரியாயிரும். அதுக்கு முதலே அது ஓஞ்சிடும். ஓஞ்சிடா சரி எல்லாம் அவரை கொடி நிக்கும். அது வெள்ளத்துல செத்து போகும். இல்லாட்டி அவரை கொடி சாகுறல்ல அது நிக்கும். எவ்வளவு வாழ வேண்டாலும் இருக்கும். அது இருக்கும். இதுதானே உண்டு. இப்ப நாம வெள்ளம் வந்துண்டா முள்ளுக்க வெள்ளம் வந்தா இது ஃபுல்லா தண்ணி நிக்கிறோம். தண்ணி நிக்கிறேன். தோணிலான வரேன் விட்டு நான் கக்கா விட்டாங்க. ஆனா இந்த வருஷம் போக மாட்டேன். இந்த வருஷம் போகக்கூடிய மாதிரி வராது. உயர்த்தி தந்தானே. உயர்த்தி தான் கட்டி இருக்கு. ஆனா என்ன வெளியில தண்ணி கிடக்கும், வீட்டுக்குள்ள ஏறாது. வீட்டுக்கு ஏறாடினா அது திறந்துக்கலாம் தான். என்ன நெளியற இருந்து இடுப்பு கிடக்குதுன்னா என்ன செய்யற? கதிரை இல்லையே உங்களோட வீட்டை? கதிரை இருந்தா மூடி வேணும், கதிரையில இருக்கலாம். கதிரை அங்க தம்பிர விட்டு போய் தூக்கிட்டு வந்திக்கலாம். அது தேவையில்ல, இவ்வளவு தூரம் போகணும். முதல்ல வந்து நாங்க வந்தா கதிரை தூக்க ஓடிடுவாங்க. தேவையில்ல சொன்னா இன்றைக்கு அகல புடிச்சு வச்சிரு. கதிரை தேவையில்ல, நம்ம பாயில எரிப்போம். பாயில இருந்தா அதால வரக்குள்ள பாயும் கதிரையும் பிரிச்சாச்சு. அதால வரக்குள்ள கண்டு தேல் எதிர்பார்த்து இருந்தானே பார்த்து இருந்தா தெரியும் தானே. நாங்க ரோட்டால வரக்குள்ளே பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு வாராங்கண்டு. கோளருக்கு ஆண்டவன் நான் எடுக்காது. இப்ப எடுக்கிற சரி இல்ல. எந்த நேரம் எடுத்தாலும் அனுப்பு மாதிரிதான் நமக்கு நடுக்க கோல் எடுத்து வாரம் தவறுவாங்க. சரியம்மா, நம்மளும் வந்து நிறைய கதைச்சிட்டோம். அங்கேயும் வந்து போய் பாக்கணுமே. நீங்க சொன்ன வீட்டையும் தங்கச்சி கூட்டிட்டு போய் பாப்பாங்க. அதையும் வந்து போய் பார்த்து கொள்ளுவோம் அவங்களோட வீட்டு நிலைமைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இந்த காசு தந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் இந்த ஓயல் எழுதி படிக்க மட்டும் இந்த உதவி நீங்க செய்யணும். இப்ப வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. வேற ஒண்ணும் தேவையில்ல, படிக்கிறது மட்டும் உதவி செய்யணும். படிக்கிறது மட்டும். கரண்ட் உதவி தேவையில்லையா? அதுவும் வேணும் தான். அதுவும் வேணும் தானா? அப்ப யார்கிட்ட கேக்குறது? இப்ப நாங்க அண்ணாட்ட கேட்கணும். அந்த இருக்கிற அண்ணாட்டையா? அந்த இருக்கிற அண்ணாட்ட கேட்டு ஒரு பிரயோசனம் இல்ல. நமக்கு கேட்கணும். இந்த வீடியோல நீங்க பாக்குற இந்த நம்ம கதைக்கிறத வந்து நிறைய உறவுகள் பாப்பாங்க, வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள். அவங்க வந்து உதவிகள் செஞ்சா நாங்க இங்க வந்து செய்வோம். என்னம்மா, அம்மாவுக்கு தெரியும் தானே எல்லா விஷயமும். சொன்ன நாங்க ஏற்கனவே வந்து இப்படித்தான் அந்த விஷயம் சம்பந்தமா, கரண்ட் சம்பந்தமா ஒரு அண்ணா கேட்டிருந்தவர். நாங்களும் இங்க வந்து நேரடியா அம்மா கதைச்சவன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எடுத்து நாங்க அனுப்புனோம். நாங்க அவருக்கு என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, இப்ப செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்றா நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா எவ்வளவு அம்மா முடியுமென்று விசாரிச்சு விலைய சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என்ன கூட மாதிரி இருக்கு காசு. இப்பத்தைய வயரிங் சாமான் எல்லாத்துக்கும் வந்து காசு கூட தானே. எனக்கு தெரியா, அம்மா வந்து ஒரு வயரிங் செய்யற அண்ணாட்ட போய் விசாரிச்சதாம். அவங்கதான் இந்த காசு சொல்லி இருக்காங்க. எங்களுக்கும் தெரியும். ஒருவேளை நாங்க கூட சொல்றோம்னு அவரை நினைச்சாரோ தெரியல. அதுதான் உடனே வந்த நாங்க உங்களோட வீட்டு உடனே வந்து அம்மா வந்து அம்மாட்ட கேட்ட எவ்வளவு அம்மா நீங்க சொன்னீங்க. அம்மாவே கதைச்சு சொன்னா வீடியோ கிளிப் ஒன்று எடுத்து உடனே அவருக்கு அனுப்புனேன். அவருக்கு அவரு சொன்னாரு அவங்களோட இடங்கள்ல வந்து கொஞ்சம் குறைவாம். நான் அங்க அப்ப விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னார். சரி என்ன, நீங்க விசாரிச்சு பார்த்தது குறைவண்டா நல்லது தானே நம்மளுக்கு. அங்க இருந்து ஆக்கள் எடுத்து செய்யற மாதிரி ஏதோ இவங்களுக்கு கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா சரிதானு சொன்னேன் நாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா எந்த ஒரு கதையும் இல்லை அது வரைக்கும்.
இப்ப இதுல வந்து எங்கட உழைப்பும் வேஸ்டா போயிடுது. உண்மையில சொல்ல போனா இங்க வாரண்டா பிள்ளைங்களுக்கு சின்ன தூரம் இல்ல, அப்படி ஒரு மணித்தியாலத்துக்கு கூட வேணும் எங்களுக்கு இங்க வாரத்துக்கு எங்கட ஊர்ல இருந்து. அப்ப அந்த கரண்ட் விஷயம் சம்பந்தமா கேட்க உங்களுக்கு செஞ்சு தரணும்னா உடனே ஓடி வந்து நாங்க அம்மாட்ட வந்து விலையெல்லாம் கேட்டு சொல்றதுக்கு. அதுவும் வந்து வேஸ்ட். அம்மா கடை எதிர்பார்ப்பும் வந்து வீணடிக்கப்பட்ட மாதிரி போயிட்டு என்ன செய்யறேன் நம்ம இப்ப உதவி செய்யறேன்னு சொன்ன அவங்கட சூழ்நிலை என்னன்னு சொல்லி தெரியல. கடையில வந்து அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகளோ தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போன் பண்ணல, எனக்கு பண்ணி எதுவும் சொல்லி இருந்தா நான் வந்திருப்பேன். இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு யாரும் இந்த கரண்ட்டுக்குரிய உதவி செய்யணும் நினைச்சாங்கன்னு சொன்னா எங்கிட்ட சொல்லுவாங்க. எங்கட நம்பர் வந்து தெரியும், நாங்க வாட்ஸ்அப் இதுல வந்து போட்டிருக்கோம், யூடியூப்ல வீடியோஸ்ல போடுவோம். அப்படி யாரும் சொன்னாங்கன்னா இங்க வந்து செய்வோம். மற்றபடி எங்களுக்கு சொல்லல கிடைக்கும் எதிர்பார்க்கல தானே நாமளும் இப்ப யோசிக்கதானே எதிர்பார்க்க இயலாது. கிடைச்சாதான் அது சரி. நம்ம இப்ப நம்மகிட்ட இருந்தா நாம எடுக்கலாம்ன்ற எதிர்பார்க்கலாம். இது இப்ப அவங்க விரும்பி உதவி செய்தாங்கதான் நமக்கு கிடைக்கும். அதையெல்லாம் நாம எதிர்பார்க்கல. சொல்றது சரிதாம்மா. அப்படி கிடைச்சா நாங்க வருவோம். இப்போதைக்கு வந்து தங்கச்சிக்குரிய படிப்புக்குரிய உதவிய மாதாந்த உதவி வந்து இந்த வருடத்துக்குரிய உதவி கிடைச்சிருக்கு. இதை வந்து அம்மா அக்கௌண்ட்ல போட்டு வச்சு தங்கச்சி மாதாந்தம் கிளாஸ் பீஸுக்கு எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த வகையில ஜெர்மனை சேர்ந்த அந்த அண்ணாவுக்கும் நாங்க எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி உங்களுக்கு நன்றி. என்னன்னா நாங்க நிறைய இடங்கள்ல உதவி செஞ்சிருந்தாலும் வந்து அடிக்கடி எங்களை மறக்காம கோல் எடுத்து எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்கிற 2 ஜீவனண்டா அது இவங்க 2 பேரும் தான். அடிக்கடி வந்து கோல் எடுத்து நாங்க வேற ஒருத்தர் மட்டும் சொன்னா உதவிகளுக்கு கோல் எடுப்பாங்க. உதவி செஞ்சு கொடுத்த இடங்கள்ல இருந்து எடுத்து எப்படி இருக்கீங்க அப்படி என்றெல்லாம் நாங்க கேட்டுக்கொண்டு அறிவோம். அப்படி யாருமே, நான் உண்மையை தான் சொல்றேன், அப்படி யாருமே கேட்கல. இருந்தாலும் அடிக்கடி எடுத்து கேட்கறது நீங்க மட்டும்தான். இப்ப நமக்கு உதவி செய்தவங்களை மேலே நாம மறக்கப்படும். நாங்க டெய்லியா உங்களுக்கு ஒரு கிழமையில இருக்கா இல்லையா 15 நாளைக்கு இருக்கா தானே எடுத்து விசாரிப்போம். அது அம்மா ஒவ்வொரு நாளும் விட்டு எடுத்துருவா. நம்மளுக்கு எதுவும் வேலையோ தான் எடுக்கிறல்ல, வேலை ஒவ்வொரு நாளும் எடுப்பாவும். நீங்க திடீரென போறானே அதுல இருந்து நான் விரும்புறேன் எடுக்கிறது. அதுதானே, அது பரவாயில்ல, நீங்க எடுங்க. நீங்க எடுக்கல கதைப்பம் தானே உங்களோட வேலைண்டா வேலைண்டு சொல்லிட்டு வைப்பேன். வேலைண்டு செல்லக்குள்ளே கோல் எடுக்கிறாங்க கடைக்கையும் வேணும். சரியான ஒரு வேலை திட்டத்துக்குள்ள நாங்களும் கோல் எடுத்தோடனே இப்ப நீங்க கூட தெரிக்கிறார்கள் இல்லையா எங்கும் கடுமையா நெளிகிறா இருக்கலாம இருக்கி போல. அதுல ஒரு வார்த்தை சொன்னாவும் நீங்க செஞ்ச உதவியை நாங்க சாகுந்தனைக்கும் மறக்க மாட்டோம். ஆனா நாங்க வந்து எங்களோட உறவுகள் செஞ்சிருந்தாலும் நாங்க வந்து செஞ்சதால அவங்க உறவு செய்தாலும் வந்த எங்களை பார்வையிட்டு நீங்க செய்ததுதான். இந்த அம்மா சொல்ற வார்த்தை இதை வந்து அடிக்கடி சொல்லுவா அம்மா. சரி நம்ம வந்து விட்ட நாங்க கதைச்சு தேடி முடிச்சு கொள்ளுவோம். முடிச்சுது இப்ப தங்கச்சாக்கடை வீட்டுல அந்த கரண்டுக்குரிய உதவியை செய்ய நினைக்கிற உறவுகள் வந்து கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் இந்த படிக்கிற பிள்ளைக்கு கரண்ட் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதையும் தாண்டி வந்து இந்த உதவி செஞ்ச அண்ணாவுக்கும் நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலியை வந்து நாங்க இதோட முடிச்சு கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாய் சொல்லிட்டு முடிப்போம். ஓகே, பாய் பாய்.